தூக்கத்திலிருந்து எழுவாரா முதலமைச்சர்? நாங்குநேரி கொலை சம்பவத்திற்கு விஜய் கண்டனம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் வடமாநில தொழிலாளி உள்பட 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவைக்கு தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனங்களில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் சாலையில் சென்றவர்கள் டீ கடை அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதில் 2 உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர் என்று வெளியான செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு படுகாயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விழைகிறேன். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஓர் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடிய போகிறது, இப்போதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்திலிருந்து எழுவாரா? மக்கள் நலன்களை, அவர் தம் பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி. இவ்வாறு தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கண்டனம் தெரிவித்துள்ளார்.